மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுல நாங்க பார்க்க போறது இன்னும் உங்களோட ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கு 95 நாட்கள் தான் இருக்குது. அதனால நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மார்க்ஸுக்கு படிச்சா கூட 70 புள்ளிகளை, குறைஞ்சது 70 புள்ளிகளை பெறுபவர் 165 புள்ளிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. கட்டாயம் ஒருவரால் முடியும். இதுல நாங்க பார்க்க போற இந்த கேள்வியில உங்களுக்கு நான் முதலே ஒரு வீடியோல சொன்னான், ஒரு கேள்வியில தேவையில்லாத விடயங்களும் சில நேரம் பெறலாம். அதை நீங்கள் தவிர்த்து கொள்ளணும். அதை எப்படி என்று இதுல பார்க்க போறோம் பாருங்க. ஒரு ஆலய மணி 2 தடவைக்குள் ஒரு தரம் ஒலித்தது. அதாவது 2 தடவை என்றா அதுக்குள்ள ஒரு தரம் ஒலிக்குதான். சரியோ? 2 தடவை. நான் இப்படி இதுல 2 கோடா போடுறேன். 2 தடவைக்குள்ள ஒரு தரம் ஒலிக்குது. அது அடுத்தது அதை தொடர்ச்சியா வாசிங்கோ. அது முதலாவதாக பிற்பகல் 2 மணிக்கு ஒலித்ததாம். சரியோ? முதலாவது எத்தனை மணிக்கு ஒலித்ததாம்? 2 மணிக்கு ஒலித்ததாம். இருக்கட்டும், 2 மணி. பிறகு பாருங்கோ, அந்த மணியானது 7 தடவைக்குள்ள எத்தனை நேரம் ஒலித்திருக்கும். அப்ப இந்த கேள்வியில என்ன பாருங்கோ, இதுல தேவையில்லாத ஒரு விடயம் ஒன்று வருகிறது பாருங்க. அது முதலாவதாக பிற்பகல் 2 மணிக்கு ஒலித்தது. இது தேவையற்ற விடயம். ஆகவே மாணவர்களை, கேள்வி பந்தியா இருக்கண்டா பாருங்க. இதுல ஒரு வரி வீண், அதாவது இது தேவையற்றது. இப்படித்தான் மாணவர்களே எல்லாரையும் குழப்புறது. நீங்க கேள்வியில பார்த்தா தேவையில்லாம சும்மா ஏதாவது தந்திருப்பாங்க. ஏன்? உங்களை பயப்படுத்தணும்ன்றதுக்காக. நீங்கள் தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டால் சரி. இப்ப நாங்க முதலாவது கேள்வியில முதலாவது வரியிலே வாசிச்சிட்டோம், ஒரு ஆலய மணி 2 தடவைக்குள்ள ஒரு தரம் ஒலிக்குதாம். நாங்க உடனே படத்தை கீறி போட்டுட்டோம், 2 தடவைக்குள்ள ஒருக்கா ஒலிக்குது. அப்ப கேட்ட கேள்வி, அந்த மணியானது 7 தடவைக்குள் எத்தனை தரம் ஒலித்திருக்கும். இப்ப நீங்க பார்க்கணும், அவங்க கேட்டது 7 தடவைக்குள்ள. அப்ப 2 தடவைக்குள்ள ஒருக்காண்டா 7 தடவைக்குள்ள பார்ப்போம். 1 2 போட்டுட்டோம், 3 4 5 6 7. அப்ப 2 தடவைக்குள்ள ஒருக்கா. அப்ப 7 தடவைக்குள்ள முதலாவது கிரியாச்சு 1, அடுத்த 2, அடுத்த 3, அடுத்த 4, அடுத்த 5, அடுத்த 6. இது அந்த கத்தியால துண்டுகளை வெட்டுற கேள்வி மாதிரி, ஒரு துண்டு குறைஞ்சி வார மாதிரி. இப்ப 2 துண்டு வரணும், ஒரு வெட்டு. அதே மாதிரி இந்த கேள்வி 7 தடவைக்குள்ள எத்தனை தரம் ஒழிச்சிருக்கும்? 6 தரம் ஒழிச்சிருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல தேவையில்லாத விடயங்களை நீங்கள் பார்த்து உடனே தட்டி கொள்ளணும். அதை வச்சு குழம்பக்கூடாது. இப்ப நான் அது முதலாவதாக பிற்பகல் 2 மணிக்கு ஒழிச்சதுன்னு தந்திருக்கு. அதை போட்டு அதை அதுல போட்டுட்டு யோசிச்சு கொண்டு நிக்கிறேன், அங்கால என்ன செய்யறது? 2 மணிக்குன்னு சொல்லிக்கிறேன், ஏன் இந்த 2 மணி தந்தது? அப்படி யோசிச்சு கொண்டு நிக்க கூடாது. உங்களுக்கு கேட்ட கேள்வி என்னவோ அதைத்தான் நீங்க செய்யணும். தேவையற்ற விடயங்கள்லாம் கூட இருக்கும் மாணவர்களே. இப்போ கேள்வி பந்தியா வரைக்குள்ள உங்களை எப்படி பெருசா பில்டப் பண்ணி பயப்படுத்தலாம்னு தான் தருவாங்க. ஸோ நீங்க அதுல கவனமா இருக்கணும். அடுத்த நான் முதலாக சொன்ன விடயம், 95 நாட்கள்லாம் இருக்குது. இன்னும் ஒரு நாளைக்கு ஒரு மார்க்ஸ் படி படித்தாலே உங்களுக்கு வெற்றியை காணலாம். நன்றி மாணவர்களே. அடுத்த வீடியோல இதே மாதிரியான பல பிரச்சனைகள் இருக்கு. தொடர்ச்சியாக சந்திப்போம்.